இந்த 10 டேஸ்ல என் ரூம் இவ்வளோ மெஸ்ஸி ஆகும் நான் சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லை. இந்த 10 டேஸ் அங்க இங்கேன்னு அலைஞ்சது மட்டும் இல்லாம நிறைய பார்சல்ஸ் கிஃப்ட்ஸ்லாம் வந்துருந்துச்சு. அதெல்லாம் ஓப்பன் பண்ணது மட்டும் இல்லாம அந்த கவர்ஸ்லாம் க்ளீன் பண்ணிருக்க மாட்டேன். ஈவன் மடிச்ச துணியிலேருந்து ஒரு துணி எடுக்கும் போது கூட மற்ற துணியை களைச்சு போட்டு தான் எடுத்தேன். ரூமை பெருக்கிறதுக்கோ ஒட்டடை அடிக்கிறதுக்கோ இல்ல துணியை மடிச்சு வைக்கிறதுக்கோ சுத்தமா நேரமே இல்லை. ரூம் எவ்வளோ மெஸ்ஸியா கேவலமா இருக்குன்னு பாருங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்களே நிறைய பேர் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அப்படி யாராச்சும் வந்து இந்த ரூமை பார்த்தா என் நிலைமை என்ன ஆகுறது? இந்த வீடியோ என் ஒய்ஃப் பார்க்கும்போது சும்மாவே ரூம் இப்படிதான் இருக்கும், ஏதோ இந்த 10 நாள் பிஸியானனால தான் ரூம் இவ்வளோ மெஸ்ஸியா இருக்க மாதிரி சீன் போடுறீங்களேன்னு நினைப்பாங்க. ரூம் நீட்டா இருக்கணும்னு நினைக்கிறனால தான் இந்த அளவுக்கு டெக்கரேட்டிவா வால்லாம் பண்ணி வச்சிருக்கேன். பட் என் கேமிங் ரூம் 100 out of 100 நீட்டா இருக்காது, கொஞ்சம் மெஸ்ஸியா தான் இருக்கும். இந்த அளவுக்கு கேவலமா இருக்காது. ஸோ ரூம் க்ளீன் பண்றதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் உதவியை நாடி அவங்க வீட்டுக்கும் வந்தேன். அதை நீங்க தனியாலாவே க்ளீன் பண்ணிடலாமே, எதுக்கு உதவி இல்லான்னு நினைப்பீங்க. என் பெத்தவங்க எனக்கு கொடுத்த வர ஒன்று இருக்கு. என்னன்னா எங்க அப்பாவுக்கு வீசிங் பிரச்சனை இருக்கு, எங்க அம்மாவுக்கு லங்ஸ் கொஞ்சம் வீக், அதனால எனக்கும் பாத்தீங்கன்னா டஸ்ட் அலர்ஜி இருக்கு, வீசிங் பிரச்சனையும் இருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில நானே தனியா க்ளீன் பண்ணி ஒட்டடை கிட்டலாம் அடிச்சு ரூமை மொத்தமா சரி பண்ணி முடிக்க ஒரு 2 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள எனக்கு ஒன்று டஸ்ட் அலர்ஜினால தும்மல் வந்துடும், இல்லை வீசிங் வந்து வீசிங் வந்தால் கூட பிரச்சனை உடனே மருந்து அடிச்சிக்கலாம். டஸ்ட் அலர்ஜி வந்துச்சுன்னா ஒரு வாரம் உயிரை வாங்கிரும். அப்படி ரூமை க்ளீன் பண்ணும்போது எக்ஸஸா இருக்கிற பொருள் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் ரேக் வாங்கலாம்னு நினைச்சேன். கடையில போய் பார்த்தேன், நான் கேட்ட மாதிரியே இருந்துச்சு. என்ன ஒன்று விலை தான் ரொம்ப ஜாஸ்தி. ஆஃப்லைன்ல 1500 சொன்ன ப்ராடக்ட் அதை விட ஒரு ரேக் அதிகமா இருக்கு, ஆனா 800 தான் ஆன்லைன்ல போட்டுருக்கு. சரி இதெல்லாம் அப்புறம் வாங்கிக்கலாம்னு ஃபர்ஸ்ட் ரூமை க்ளீன் பண்ணலாம் எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒற்ற தட்டுறதையும் கூட்டுறதையும் பசங்க பாத்துக்கிட்டாங்க, ரூமை கழுவுறதை நான் பாத்துக்கிட்டேன். ஃபைனல் அவுட் பாத்துடலாமா? ரெடி 3 2 1. என்ன நண்பர்களே, டிரான்சிஷன் எப்படி? ஆனா ஒண்ணுப்பா, குப்பையா இருந்தாலும் நீட்டா இருந்தாலும் அதே வேலை தான் அந்த ரூம்ல நடக்க போகுது. இருந்தாலும் நீட்டா இருந்தா கொஞ்சம் திருப்தியா இருக்குது. மற்றும் ஒரு இனிமையான விளாகில் சந்திப்போம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பாய் பாய்.